ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சீரீஸ். என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸு. அதை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்னு நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பட் அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. 6லேருந்து படிக்கணுமா, 10, 11, 12 படித்தா போதுமா, எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுமா, எல்லா சாப்டரும் படிக்கணுமா, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள், நிறையா டவுட்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது என்சிஆர்டிஸ் ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். அண்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கிறனால சொல்கிறேன். பட் பெருவாரியாக தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கிலீஷ் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு தமிழில் எழுத பழகிறாங்க. ஸோ அது இட்ஸ் அ குட் வே. அதுக்கு என்சிஆர்டிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ என்சிஆர்டி இஸ் இன்னெவிட்டபிள் அப்படிங்கிறது என்னோடய பிலீஃப். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நிறைய சோர்ஸஸ், நிறைய டெஸ்ட்ஸ், இது எல்லாமே ஃபவுண்டேஷன் என்சிஆர்டியிலேருந்து தான் போடுவாங்க. ஸோ தட் இட் வில் கிவ் அ ஃபவுண்டேஷன். நம்ம அட்வான்ஸு ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம அந்த ஷேலோ ஓசன் தான் யார் அப்படின்னு, அந்த ஷேலோ பார்ட் ஆஃப் த கடல் தான் யாருன்னா என்சிஆர்டி. ஸோ நம்ம அதை மாரி தாண்டினா தான் நம்ம அடுத்து டீப்பர் பார்ட்டுக்கு போக முடியும், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்கச்சக்கமாக என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோஸ் இருக்குது. பட் என்னோடய வே என்ன அப்படின்னா, நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் இது வரைக்கும் படித்ததே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் ஃபெமிலியராகவே இல்லை, நான் என்சிஆர்டி இது வரைக்கும் படித்ததே இல்லை அப்படின்னா கூட இதை ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாத்சாலா, பாத்சாலா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது இதுதான் அந்த ஆப், பாத்சாலா அப்படிங்கிற ஆப்பு. நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம எல்லா புக்ஸும் கிளாஸ் 1லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே இருக்கும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஆப் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது காட்டுறாங்க. இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். அண்ட் இதில் நம்ம நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிற, எஜுகேட்டர்ஸோ டீச்சர்ஸோ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேட்டர்ஸ், பொதுவாக எஜுகேட்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள், நமக்கு புக்ஸும் கிடைக்கும். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். இப்படி எதனாலும் சூஸ் பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம், புக்ஸ் சூஸ் பண்ணி என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்ட்டு, என்ன லாங்குவேஜில் வேணும், கிளாஸ் சூஸ் பண்ணால் லாங்குவேஜ் இப்போ நான் 10th சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன லாங்குவேஜில் வரும், இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷில் சோசியல் சயின்ஸு, இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு புக்காக, இப்போ கண்டெம்பரரி இந்தியான்னு இருக்கா, ஆல் சாப்டர்ஸ் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். ஆல் சாப்டர்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன் த கோல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, மொபைல் ஃபோனை படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெட்டராக யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மை கலெக்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண புக்கு வந்துடும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் 11லேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 11 அண்டு 12 தான் முடிக்க போகிறோம். நம்ம தலைகீழ தான் போக போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11, 12 பேசிக்காக அண்டு ஃபவுண்டேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த கொஞ்சம் அதாவது மீடியம் டேர்ம், அது ரொம்ப ஷேலோவாகவும் இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது. 11, 12லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே நிறைய கொஷின்ஸ் கேட்கக்கூடிய முடியும். ஸோ அந்த மாதிரி ஏரியா. ஸோ அதனால் நம்ம எக்கனாமி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்கும் நம்ம 11th 12th முதல்ல முடிக்க போகிறோம் ஃபஸ்ட் டேர்மாக. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன புக்ஸில் நம்ம போக போகிறோம். 10th அப்படியே டவுனாக இறங்கி 6th வரைக்கும் போக போகிறோம். ஸோ 6 to 12 நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நம்ம 12லேருந்து போகிறோம். ஸோ தட் இந்த லேட்டர் சப்ஜெக்ட்ஸ் போகிறோம், டக்குன்னு கிளியர் ஆகி போயிடும். இது தலைகீழாகத்தான் குதிப்பேங்கிற அப்ரோச் தான். பட் இது ஒரு ஒரு பெட்டரான ஐடியா கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எக்கனாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸ் 11ல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் உள்ள, அது இந்தியன் எக்கனாமி இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இப்போ உள்ள வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருப்பாங்க. கோர் கான்செப்ட்ஸ் கொடுக்காம பியூர்லி இந்தியன் எக்கனாமியை பற்றி கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமின்னு கொடுக்காம ஜஸ்ட் இந்தியன் எக்கனாமியோட அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஆஃப் எக்கனாமி இருக்கும் அதில். ஸோ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்தியன் எக்கனாமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் சாப்டர்ஸ் த லேர்னர் வில், அதாவது இதை படித்த பின்னாடி லேர்னர்ஸ்க்கு என்ன கிடைக்கும், பிகம் ஃபெமிலியர் வித் த ஸ்டேட் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி இன் 1947, 1947 காலகட்டங்களில் இந்தியாவினுடைய பொருளாதார நிலை என்ன, த இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த இயர் ஏன் குறிப்பிட்றாங்கன்னா, அந்த இயர் இந்தியாவினுடைய
சுதந்திர ஆண்டு. அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த அண்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. அதாவது பொருளாதார மேம்பாடு வந்து குறைஞ்சி போனதுக்கும் இந்திய எக்கனாமி வந்து தொய்வடைஞ்சு போனதுக்குமான ஃபேக்டர்ஸ்னால் காரணம் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும். இந்தியா இஸ் த பிவட் ஆஃப் அவர் empire. If the empire loses any other part of its dominion, we can survive. But if we lose India, the sun of our empire will set. விக்டர் அலெக்சாண்டர் ரூஸ், த வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இன் 1894. எப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, 1894 வைஸ்ராய் இருந்திருக்காரு. இவருடைய கருத்து, அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு டொமினியும் எந்த ஒரு காலனியும் பிரிட்டன் இழந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் இந்தியாவை இழந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூரியனே வந்து அடங்கி போன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இட் இஸ் த ஹவு ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்தியா பிரிட்டிஷுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இதனால தான் பிரிட்டிஷ் ரொம்ப வருஷமாக இந்தியாவை பிடிச்சி வச்சுட்டு விடாமல் இருந்துகிட்டே இருந்தாங்க. ரைட், ஓகே, அடுத்து பார்க்கலாம். The primary objective of this book, Indian economic development, is to familiarize you with the basic features of the Indian economy. இந்திய பொருளாதாரத்தோட அடிப்படை கூறுகள் என்னென்ன, அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட், அதோட வளர்ச்சி, அஸ் இட் இஸ் டுடே, இன்றைக்கி வளர்கிற அளவுக்கு எப்படி வந்துச்சு, இந்த ஆஃப்டர் மத் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் இருந்து இன்றைக்கி வரைக்கும், டுடே வரைக்கும், டில் நவ் எப்படி வந்து இது டெவலப் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றது. However, it is equally important to know something about the country's economic past, even as you learn about its present state and future prospects. பாஸ்ட் அறிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம ப்ரெசண்ட்டை அண்டு ஃப்யூச்சரை அறிஞ்சுக்கிற அளவுக்கு பாஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ let us first look at the state of India's economy prior to the country's independence and form an idea of the various considerations that shaped India's போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மூலமாக இந்தியா விடுதலைக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய அடிப்படைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உணர முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியாஸ் ப்ரெசன்ட் டே எக்கனாமி இஸ் நாட் ஜஸ்ட் ஆஃப் கரண்ட் மேக்கிங், இட் ஹேஸ் இட்ஸ் ரூட் ஸ்டீப்டு இன் ஹிஸ்ட்ரி. இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர், எக்கனாமியோட ஸ்ட்ரக்சர், இந்தியா எக்கனாமியோட கட்டமைப்பு இப்போ உள்ளதை பொறுத்து மட்டும் இல்லை, இப்போ உள்ள பாலிசியை பொறுத்து மட்டும் இல்லை, அது ஹிஸ்ட்ரியை பொறுத்து, அதாவது நம்மளுடைய வரலாற்று டீப் ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் இந்த பீரியட் when India was under British rule, குறிப்பாக பிரிட்டிஷ் ரூலில் இந்தியா வந்து இருந்தப்போ, விச் லாஸ்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 centuries, 200 வருஷம் பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டாங்க. பிஃபோர் இந்தியா ஃபைனலி ஓன் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆன் 15th August 1947. The sole purpose of the British colonial rule in India was to reduce the country to being a raw material supplier for Great Britain's own rapidly expanding modern industrial base. பிரிட்டனோட வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன தொழிற்சாலைகளுக்கு ரா மெட்டீரியல்ஸ்னால் என்ன அர்த்தம், மூலப்பொருட்கள் வழங்கக்கூடிய ஒரு காலனியாக இந்தியா வந்து மாற்றப்பட்டு விட்டது. இந்தியா ஒரு காலத்தில் இந்த வேர்ல்டோட மிகப்பெரிய டெக்ஸ்டைல் குட்ஸ் சப்ளையராக இருந்தாங்க. இந்தியாவோட டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு வேர்ல்டு லெவலில் செம்மையான மார்க்கெட் இருந்துச்சு. இந்தியாவோட பொருட்களை வச்சுக்கிறத வந்து ஒரு ப்ரெஸ்டீஜாக நினச்சாங்க. நிறையா ரொம்ப விலையாகவும் இருந்துச்சு அண்ட் ஃபைன் குவாலிட்டியாகவும் இருக்கும். மஸ்லின் கிளாத் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியாவுடைய காட்டன். ஸோ ஃபைன் குவாலிட்டி, ரொம்ப தின்னாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரியான குவாலிட்டியான ஒரு இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரியான இந்தியாவை ஜஸ்ட்டு ஒரு ரா மெட்டீரியல் சப்ளையராக மாற்றிட்டாங்க இந்த பிரிட்டிஷ். An understanding of the exploitative nature of this relationship is essential for any assessment of the kind and level of development which the Indian economy has been able to attain over the last 6.5 decades. நம்ம இப்போ 7.5 decadesல இருக்கோம், 75 வருஷம் தாண்டியாச்சு. அதாவது அவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர், பிரிட்டிஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் எசென்சியல்ன்றாங்க, அடிப்படையான தேவை ஃபார் எனி அசஸ்மெண்ட் ஆஃப் த கைண்ட் அண்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் விச் த இந்தியன் எக்கனாமி இஸ் ஏபிள் டு அட்டைன். அடுத்த 65 வருஷத்துங்களுக்கு இந்தியா வந்து டெவலப்மெண்ட் அடைகிறதுக்கான அடிப்படை விஷயங்களை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலம், பிரிட்டிஷ் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிய வரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டர் த காலனியல் ரூல். காலனிய ஆட்சிக்கு இடையில் இந்தியாவினுடைய அந்த பொருளாதார மேம்பாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது.
இந்தியா ஹேட் அன் இண்டிபெண்ட் எக்கனாமி பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியா வந்து சுதந்திரமான பொருளாதாரத்தை கொண்டிருந்தாங்க. தோ அக்ரிகல்ச்சர் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த லைவ்லிஹுட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ நம்மளுடைய மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். Yet the country's economy was characterized by various kinds of manufacturing activities. ஸோ ப்ளஸ் நமக்கு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸும், அதாவது உற்பத்தி தொழிற்சாலைகளும் நமக்கு வந்து நிறையா இருந்துச்சு. இந்தியா வாஸ் பர்டிகுலர்லி வெல் நோன் ஃபார் இட்ஸ் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கைவினை பொருட்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது. இந்த ஃபீல்ட் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் டெக்ஸ்டைல்ஸ், பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள் தயாரிப்பில் இந்தியா வந்து ரொம்ப பேர் போனவங்க. மெட்டல் அண்ட் ப்ரீசியஸ் ஸ்டோன் ஒர்க்ஸ், அதாவது ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னா இந்த முத்து பவளம் வைரம் வைரம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸு அதை பயன்படுத்துகிறதுலையும், மெட்டலர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, மெட்டலை வந்து உருக்குறதையும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுலையும் இந்தியா வந்து பேர் போனவங்களாக இருக்காங்க. தீஸ் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய்டு வேர்ல்டு வைட் மார்க்கெட், உலக அளவு சந்தை கொண்டு இருந்தாங்க. பேஸ்டு ஆன் த ரெப்புடேஷன் ஆஃப் த ஃபைன் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் அண்ட் த ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப் சீன் இன் ஆல் இம்போர்ட் ஃப்ரம் இந்தியா. பாருங்கள், அதோட மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுலையும் ஃபைன் குவாலிட்டி இருக்கும். அதில் அந்த தொழில் நேர்த்தியும் வந்து அந்த அந்த வேலைப்பாடுகளுடைய நேர்த்தியும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ்லேருந்து. மஸ்லின் இஸ் அ டைப் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் which had its origin in Bengal, particularly places in and around Dhaka. மஸ்லின் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் காட்டன். இது வந்து பெங்கால்லையும் டாக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் காணப்பட்டுருக்கு. நவ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த பங்களாதேஷ், இப்போ உள்ள கேபிட்டல் சிட்டி ஆஃப் பங்களாதேஷ். டாக்காய் மஸ்லின் ஹட் கைண்ட் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் அஸ் அன் எக்ஸிக்யூசிட் டைப் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல். ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸான காட்டன் வந்து இந்த மஸ்லின் காட்டன். த ஃபைனஸ்ட் வெரைட்டி ஆஃப் மஸ்லின் வாஸ் கால்டு மல்மல். மல்மல்ங்கிறது தான் வந்து மஸ்லின்லேயே ரொம்ப ஃபைனஸ்ட்டு. சம்டைம் ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு ரெஃபர் டு இட் அஸ் மல்மல் சாஹி ஆர் மல்மல் காஸ், இம்ப்ளைங் தட் இட் வாஸ் ஓன் பை ஆர் ஃபிட் ஃபார் த ராயல்ட்டி. அது ராயல்ட்டினா அது ரொம்ப நோபலாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அவ்வளோ காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இதை வந்து அங்கங்கே ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க. எக்கனாமிக் பாலிசிஸ் பர்சியூடு பை த கலோனியல் கவர்மெண்ட் இன் இந்தியா வர் கன்சர்ன்டு மோர் வித் த ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் த எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர் ஹோம் கண்ட்ரி தேன் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. ஸோ அதாவது பிரிட்டிஷ் கலோனியல் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்களுடைய பாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஹோம் கண்ட்ரியோடைய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் தான் முதநிலையாக இருந்துச்சே தவிர இந்தியன் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணவே இல்லை. ஆப்வியஸ்லி அதுதான் நார்மல். சச் பாலிசிஸ் brought about a fundamental change in the structure of Indian economy. ஸோ இவங்களுடைய பாலிசிஸ் வந்து இந்திய பொருளாதாரத்துடைய அடிப்படை மாற்றமாக அடிப்படையாகவே மாற்றிடுச்சு. transforming the country into a supplier of raw materials and consumer of finished industrial product from Britain. பிரிட்டனுடைய தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குறதும் பிரிட்டன்லேருந்து தயாரான இந்த முடிவு பெற்ற ஃபினிஷ்டு குட்ஸை இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸோட கன்சியூமராகவும் இந்தியாவை மாற்றிடுச்சு. எந்த அளவுக்குனா உப்பு கூட நம்ம வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, உப்பு போட்டால் கூட அதுக்கு வரி விதிப்பாங்க. அதையுமே வந்து அவங்க லிவர்பூல் சாட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து கன்சியூமராக மாற்றி வச்சுருந்தாங்க. இதை எதிர்த்து தான் உப்பு சத்தியாகிரகங்கிற கான்செப்ட் வந்துச்சு. நீ அதையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறல்ல, நான் யூஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் உப்பு சத்தியாகிரக கான்செப்ட். Obviously, the colonial government never made any sincere attempt to estimate India's national and per capita income. இந்தியாவுடைய தேசிய வருமானத்தையும் தலா வருமானத்தையும் கணக்கிடுறதுக்கு வந்து எந்த அட்டம்ப்டும் எடுக்கவே இல்லை. Some individual attempts which are made to measure such incomes yielded conflicting and inconsistent results. தனி நபர்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத இல்லை ஒன்றுக்கொன்று ஏற்றுக்க முடியாத இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் நமக்கு கிடச்சது. Among the notable estimators, அதாவது ரொம்ப முக்கியமான அந்த கணக்கீட்டாளர்களில் தாதாபாய் நவ்ரோஜி, வில்லியம் டிக்பை, ஃபின்லி சிராஸ், விகேஆர்வி ராவ், ஆர்சி தேசாய் இவங்கெல்லாம் வந்து நிறைய இந்த இந்தியாவுடைய தேசிய வருமானத்தையும் தலா வருமானத்தையும் கால்குலேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ராவ் ஹூஸ் எஸ்டிமேட்ஸ் டியூரிங் த கலோனியல் பீரியட் வாஸ் கன்சிடர்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். விகேஆர்வி ராவோடைய இந்த கணக்கெடுப்பு தான் ரொம்ப வந்து முக்கியமானதாக கருதப்படுது. ஹவவர் மோஸ்ட் ஸ்டடீஸ் டிட் ஃபைண்ட் தட் த கண்ட்ரிஸ் growth ஆஃப் அக்ரிகேட் ரியல் அவுட்புட் டியூரிங் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் த 20th century was less than 2% coupled with a meager 0.5% growth in the per capita output per year. அதாவது 20th centuryயோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதாவது 1900லேருந்து 1950 வரைக்கும் இந்தியாவுடைய அக்ரிகேட் ரியல் அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனை குறிப்பிட்றாங்க. அதாவது ஒருங்கிணைந்த ஒன்று திரட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அக்ரிகேட்னா அந்த ப்ரொடக்ஷனை தான் கொடுக்குறாங்க. ரியல் அவுட்புட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணாமல் சொன்னால் அது வந்து ரியல் அவுட்புட்டு, இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணி சொன்னால் அது வந்து நாமினல் அவுட்புட்டு. சரியா? இப்போ ரியல் அவுட்புட்டு இது வந்து வெறும் 2% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது லெஸ் தென் 2% தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் 2% வித் கப்புள்டு வித் மீயகர் 0.5% growth in per capita output இயர். தலா வருமானம் வந்து ஒரு ஆண்டுக்கு லெஸ் தென் இதோட தலா இன்க்ரீஸ் வந்து ஆண்டுக்கு லெஸ் தென் 0.5% தான் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது இந்தியாவோட சிச்சுவேஷன். த ஃப்ரெஞ்சு ட்ராவலர் பெர்னியர் டிஸ்கிரைப்டு த 17th century பெங்கால். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்தியா எப்படி சொல்கிறாருன்னா, த நாலேஜ் ஐ ஹவ் ஹேட் அக்யூர்ட் ஆஃப் பெங்கால் இன் 2 visits இன்க்ளைன் மீ டு பிலீவ் தட் இட் இஸ் ரிச்சர் தென் ஈஜிப்ட். ஈஜிப்டை விட ரொம்பவே வளமானதாக இருந்திருக்கு. இட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் அபண்டன்ஸ் அதிக அளவில் காட்டன் அண்டு சில்க்ஸ், ரைஸ், சுகர் அண்ட் பட்டர். இட் ப்ரொடியூசஸ் ஆம்ப்ளி ஃபார் இட்ஸ் ஓன் கன்சம்ஷன். தன்னுடைய தேவைகளுக்காக வீட்டு, வெஜிடபிள், கிரெயின்ஸ், தானியங்கள், ஃபவுல்ஸ், டக்ஸ் அண்ட் கீஸ். இட் ஹாஸ் இம்மன் ஹெட்ஸ் ஆஃப் பிக்ஸ், ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்ஸ். அது பன்றிகள், செம்மறி ஆடுகள், ஆடுகள் இதெல்லாம் இருந்திருக்கு. அவங்களாம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபிஷ் ஆஃப் எவ்ரி கைண்ட் இட் ஹேஸ் இன் ப்ரோஃபியூஷன். ஃப்ரம் ராஜ்மஹால் டு த சி இஸ் அன் என்லெஸ் நம்பர் ஆஃப் கேனல்ஸ். நிறையா கேனல் கால்வாய்கள் வெட்டி வச்சுருக்காங்க. கட் இன் பைகான் ஏஜஸ் ஃப்ரம் த கேஞ்சஸ் பை இம்மன்ஸ் லேபர் ஆஃப் நேவிகேஷன் அண்டு இரிகேஷன். இவ்வளவு வளமாக இவ்வளவு செழிப்பாக இருந்திருக்குது இந்த பெங்கால். அந்த காலகட்டத்தில் இருந்ததை பற்றி பேசுகிறாங்க. டேக் நோட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பெக்ட் டேக் நோட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பெரிட்டி இன் அவர் கண்ட்ரி இந்த 17th century எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் இட் வித் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்னேஷன் அரவுண்ட் த டைம் அண்ட் த பிரிட்டிஷ் லெஃப்ட் இந்தியா. ஸோ 17th century இந்தியாவையும் 200 வருஷம் பிரிட்டிஷ் ரூல் பண்ண பின்னாடி அவங்க விட்டுட்டு போன இந்த 20th century இந்தியாவையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அந்த வித்தியாசம் தெரியும். அக்ரிகல்ச்சர் செக்டார் இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் விவசாயத்துறை எப்படி இருக்குது? India's economy under the British colonial rule remained fundamentally agrarian. ஸோ இந்தியா பிரிட்டிஷ் ரூல் கீழே இருந்த இந்தியா வந்து விவசாயத்தை தான் அதிகமாக சார்ந்தது. அபவுட் 85% ஆஃப் த கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் லிவ்டு மோஸ்ட்லி இன் வில்லேஜஸ். அதிகமாக வந்து கிராமங்களை தான் வாழ்ந்தாங்க. அண்ட் டிரைவ்டு லைவ்லிஹுட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விவசாயத்திலேருந்து தான் வாழ்வாதாரத்தை நம்பியிருந்தாங்க. ஹவெவர் டிஸ்பைட் பீயிங் த ஆக்குபேஷன் ஆஃப் சச் எ லார்ஜ் பாப்புலேஷன் த அக்ரிகல்ச்சர் செக்டார் கண்டினியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக்னேஷன் அண்ட் நாட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி அன்யூஷுவல் டிட்டோரியேஷன். ஸோ இவ்வளோ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அதை நம்பியிருந்த போதும் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்து தொடர்ந்து ஸ்டாக்னேஷன், அதாவது வளர்ச்சி அடையாத நிலை, வளராத நிலை, ஒரு தேக்க நிலையிலே இருந்திருக்காங்க. ஒரு தேக்க நிலையிலே தொடர்ந்து வந்து அவங்க க்ரோ ஆகிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் க்ரோவாகல தேக்க நிலையில் இருந்திருக்காங்க. நாட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். அப்போ ஃப்ரீக்வெண்ட்லின்னு அர்த்தம். ஃப்ரீக்வெண்ட்லி அன்யூஷுவல் டிட்டோரியேஷன், அதாவது அதிக அளவில், எதிர்பாராத அளவில், வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு அர்த்தம். அன்யூஷுவலாக இந்த என்ன இருக்குன்னா அதிகமாக சிதலம் அடைஞ்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி பிகம் லோ தோ இன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் த செக்டார் எக்ஸ்பீரியன்ஸ் சம் growth டியூ டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகேட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன். ப்ரொடக்டிவிட்டியோட அளவுன்னு பார்த்தோம்னா கம்மி தான். ஆனால் அந்த அப்சல்யூட் டேர்ம்ஸில், அதாவது எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், அதாவது அப்சல்யூட் டேர்முக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ப்ரொடக்டிவிட்டினா நான் பெர்சன்டேஜில் பேசுவேன். ஸோ இப்போ இது ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆனால் தான். பட் அப்சல்யூட் டேர்ம்ஸ்னால் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து 10 டன் இருந்திருக்கும். அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணேன், 12 டன் உற்பத்தி பண்ணியிருப்பேன். அதோட க்ரோத் 2 டன்னா. இப்போ தொடர்ந்து 2 டன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்னுடைய க்ரோத் எவ்வளோ இருக்கும்? சார் ஃபார் எக்ஸாம்பிள் 2% இருக்குமா, 2% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகிட்டே இருக்கும்? லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த அப்சல்யூட் டேர்ம்ஸில் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை தான் அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த அக்ரிகேட் ஏரியா அண்டர் கல்டிவேஷன். அதாவது பயிர் விளையிறாங்கள, அந்த பயிர் விளைச்சல் நிலத்தை வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. தி ஸ்டாக்னேஷன் இன் த அக்ரிகல்ச்சர் செக்டார் வாஸ் காஸ்ட் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த வேரியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் லேண்ட் செட்டில்மெண்ட். இந்த விவசாயத்தில் தேக்க நிலைக்கு முக்கியமான காரணம் பிரிட்டிஷ் கொண்டு வந்த வெவ்வேறு நில வருவாய் முறை தான். தட் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் பை த கலோனியல் கவர்மெண்ட் பர்டிகுலர்லி அண்டர் த ஜமீன்தார் சிஸ்டம். குறிப்பாக ஜமீன்தாரி முறை கீழே விச் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த தென் பெங்கால் பிரசிடென்சி. பெங்காலில் இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க.
comprising the parts of India's present-day eastern states. The profit accruing out of the agriculture sector went to the zamindars instead of the cultivators. இந்த ரீஜியனில் நம்ம ஜமீன்தார் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பெங்கால்னு சொல்கிறோம். இப்போ உள்ள ஈஸ்டர்ன் பார்ட்டையும் சேர்த்து தான் அப்போ வந்து பெங்கால்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாம் யார்கிட்ட போயிருக்கு அப்படின்னா ஜமீன்தார்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. However, a considerable number of zamindars and not just the colonial government did nothing to improve the condition of agriculture. அதாவது அக்ரிகல்ச்சரை மேம்படுத்துறதுக்கு ஜமீன்தாரிகளோ அரசாங்கமோ யாருமே எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. த மெயின் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜமீன்தாரோட முக்கியமான நோக்கம் என்னென்னா was only to the collect rent regardless of the economic conditions of the cultivators. உற்பத்தியாளர்களோட விவசாயிகளுடைய நிலையை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் அவங்ககிட்ட இருந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. திஸ் காஸ்ட் இம்மென்ஸ் மிசரி அண்ட் சோசியல் டென்ஸ் அமாங் த லேட்டர். அதனால் விவசாயிகள்கிட்ட பயங்கரமான ஒரு சோகமான, அதாவது துக்கமும் அண்ட் அவங்க சமூக கோபமும் அவங்க மேலே. சோஷியல் டென்ஷன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக கோபமாக இருக்கிறது. ஸோ கல்டிவேட்டர்ஸ் ஃபுல்லாகவே கோபமாக இருக்கிறது தான் சோஷியல் டென்ஷன்னு குறிக்கிடுறாங்க. டு எ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த ரெவன்யூ செட்டில்மெண்ட் were also responsible ஃபார் த ஜமீன்தாரி அடாப்டிங் சச் அன் ஆட்டிடியூட். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க, ஜமீன்தார்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ரெவன்யூ செட்டில்மெண்ட்டில் உள்ள டேர்ம்ஸ்னால் இங்கே அவங்க உருவாக்குனா அந்த லாஸில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதுதான் இங்கே டேர்ம்ஸ்னு சொல்கிறாங்க. அடாப்டிங் சச் அன் ஆட்டிடியூட். டேட்ஸ் ஆர் ஃபார் டெபாசிட்டிங் ஸ்பெசிஃபைட் சம்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபிக்ஸ்டு. அவங்க எப்போ ரெவன்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபெயிலிங் விச் த ஜமீன்தார் வேர் டு லூஸ் தேர் ரைட்ஸ். அப்படி கொடுக்க தவறுனா ஜமீன்தார்ஸ் அவங்களுக்கு நிலத்து மேலே இருக்கக்கூடிய உரிமை போயிடும். Besides this, low levels of the technology, lack of irrigation facilities and negligible use of fertilizers all added up to aggravate the plight of the farmers and contributed to the dismal level of agriculture productivity. இது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வளரவே இல்லை, லேக் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், சில இடங்களை தவிர்த்து அவங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பெருசாக பண்ணி கொடுக்கவே இல்லை. நெக்லிஜிபிள் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உர பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்குது. ஆல் ஆடட் டு த அக்ரிவேட்டட் பிளைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்னால் ஏற்கனவே இருக்க ஃபார்மர்ஸோடைய பிரச்சனையை இது இன்னும் அதிகமாக்கிருச்சு. கான்ட்ரிபியூட் த டிஸ்மல் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. இது அக்ரிகல்ச்சருடைய உற்பத்தி தன்மையை மிகவும் பாதிச்சிருச்சு. There was of course some evidence of relatively higher yield of cash crops in certain areas of the country due to commercialization of the agriculture. So what is commercialization? வணிகமயமாக்குதல். அதாவது முதல்ல அந்த இந்தியாவில் உள்ள விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்களுடைய தேவை போக தான் அவங்க வந்து விற்பாங்க. பட் இதை வந்து சப்சிஸ்டன்ஸ் கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. கமர்ஷியலைஸ் பண்ணுறது வந்து நம்மளோட யூசேஜை தாண்டி நம்ம அதை விற்கிறதுக்கு தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி லெவல் ஆஃப் கிராப்பிங் வந்து இந்த லெவல் ஆஃப் கமர்ஷியலைசேஷனில் தான் இருக்குது. சில இடங்களில் இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, சில இடங்களில் கேஷ் கிராப்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மாதிரி கிராப்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. But this could hardly help farmers in improving their economic condition, as instead of producing food crops, now they were producing cash crops, which were to be ultimately used by the British industries back home. இதுவும் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்க இந்த ஃபுட் கிராப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது பதிலாக கேஷ் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கேஷ் கிராப்ஸ் யாருக்கு போகுது? பிரிட்டிஷ் அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேஷ் கிராப்ஸை அனுப்பி வச்சுறாங்க. இது பெரிய அளவில் யாரை சப்போர்ட் பண்ணுறது இல்லைனா இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணுறதில்ல. டிஸ்பைட் சம் ப்ராக்ரஸ் மேட் இன் இரிகேஷன்லேயும் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸ்டார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெரேசிங், ஃப்ளட் கண்ட்ரோல், ட்ரைனேஜ் அண்ட் டீசாலினைசேஷன் ஆஃப் சாயில். மண்ணோட உப்புத்தன்மையை போக்குறதுலையோ இல்லை வடிகால் அமைப்பு ஏற்படுத்துறதுலையோ இல்லை வெள்ள மேலாண்மை செய்கிறதுலையோ எந்தவித முயற்சியும் கவர்மெண்ட் எடுக்கவே இல்லை. ஸோ இரிகேஷன் கொஞ்சம் செஞ்சிருந்தாலும் மீதி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. வைல் அ ஸ்மால் செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் சேஞ்ச் தேர் கிராப்பிங் பேட்டர்ன் ஃப்ரம் ஃபுட் கிராப்ஸ் டு கமர்ஷியல் கிராப்ஸ். ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஃபுட் கிராப்ஸ்லேருந்து கமர்ஷியல் கிராப்ஸுக்கு வந்து மாறிட்டாங்க. ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து கேஷ் கிராப்ஸுக்கு வந்து மாறிட்ட போதிலும் எ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் டெனன்ட்ஸ், அதாவது குத்தகைதாரர்கள், ஸ்மால் ஃபார்மர் சிறிய விவசாயிகள் அண்டு ஷேர் கிராப்ஸ் பங்கீட்டு விவசாயிகள், நெய்தர் ஹேட் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி நார் ஹேட் இன்சென்டிவ்ஸ் டு இன்வெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது தொழில்நுட்பமும் இல்லை, வளங்களும் இல்லை, அண்டு அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த வித உதவியும் இல்லை. இது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. Industrial sector. As in the case of agriculture,
ஸோ ஆல்சோ இன் மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் எப்படியோ அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங். இந்தியா குட் நாட் டெவலப் அ சவுண்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ், அதாவது ஒரு வலிமையான ஒரு இண்டஸ்ட்ரியலுடைய தொழிற்சாலை அடிப்படையை ஏற்படுத்த முடியலை. ஈவன் அஸ் த கண்ட்ரிஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளைன், உலக அளவில் ரொம்ப ஃபேமஸான இந்தியாவுடைய கைவினை தொழிற்சாலைகளும் வீழ்ச்சி அடைந்தது. நோ கரஸ்பாண்டிங் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் பேஸ் வாஸ் அலோட் டு கம் அப் டு டேக் ப்ரைட் ஆஃப் பிளேஸ் ஸோ லாங் என்ஜாய்டு பை த ஃபார்மர். அதாவது முன்னாடி இருந்த அந்த பெயரை சம்பாதிக்கிற அளவுக்கு அல்லது மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு நவீன தொழிற்சாலை அடித்தளத்தை உருவாக்கலை. த பிரைமரி மோட்டிவ் ஆஃப் த கலோனியல் கவர்மெண்ட் பிஹைண்ட் திஸ் பாலிசி ஆஃப் சிஸ்டமேட்டிக்கலி டீஇண்டஸ்ட்ரியலைசேசிங் இந்தியா வாஸ் டூ ஃபோல்டு. அவங்க திட்டமிட்டு இந்தியாவை தொழிற்சாலைகளிலிருந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்னா தொழிற்சாலைகளை வீழ்த்த துவங்கினாங்க. வாஸ் டூ ஃபோல்டு, 2 விஷயம் பண்ணாங்க. The intention was first to reduce India to a status of a mere exporter of important raw material for the upcoming modern industry in British. அதாவது பிரிட்டிஷில் மாடர்ன் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷில் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இருக்க ரிசோர்ஸ்லாம் வெறும் கோல் தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க கண்டுபிடிச்ச நிறையா டெக்னாலஜிஸ் எல்லாமே கோல் பேஸ்டாக இருந்துச்சு. அவங்க தானே இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பயனியராக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தது கோல் தான் அப்போ இருந்துச்சு, அதனால் அதை வச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பூம் ஆகணும்னா அப்போ அதுக்கு ரிசோர்ஸஸ் தேவை. அப்போ அந்த சிந்தட்டிக் ரிசோர்ஸஸ்லாம் கண்டுபிடிக்காத காலகட்டம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசோர்ஸஸை இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு காரணம். 2வது காரணம், to turn India into a sprawling market for the finished products of those industries so that their continued expansion could be ensured to the maximum advantage of their home country. அப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற குட்ஸ் எல்லாமே எங்கேயாவது கொண்டு போய் விற்கணும் இல்லையா? அதில் நல்ல ஒரு அடிமை, விற்கிறதுக்கான அடிமை யார் அப்படின்னா இந்தியன்ஸ் தான். ஸோ இந்தியன்ஸுக்கே திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விற்றாங்க. இது மூலமாக நம்மக்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்கவே இல்லை. இதிலேருந்து வரக்கூடிய லாபத்தை கூட யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த அன்ஃபோல்டிங் எக்கனாமிக் சீனரியோ த டிக்ளைன் ஆஃப் த இண்டிஜினியஸ் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட்டட் நாட் ஓன்லி மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா பட் ஆல்சோ நியூ டிமாண்ட் இன் இந்தியன் கன்சியூமர் மார்க்கெட் விச் வாஸ் நவ் டிப்ரைவ்ட் ஆஃப் த சப்ளை ஆஃப் லோக்கலி மேட் குட்ஸ். அப்போ ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இந்த கைவினை தொழிற்சாலை வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. இதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த பொருட்களுக்கான அந்த கன்சியூமர்ஸ்லாம் இன்னும் இருக்க தானே செய்வாங்க. இந்த இந்தியன் கன்சியூமர் மார்க்கெட்டில் இந்த லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸுக்கு ஒரு தேவை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸுக்கு சரியா, இனிமேல் அதை லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸை அழிச்சிட்டாங்க. ஸோ அவங்களால முடியாது. ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டை யார் சப்போர்ட் பண்ணுவா? பிரிட்டிஷ் கொண்டு வந்து அவங்களுடைய குட்ஸை இம்போஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுவாங்க. திஸ் டிமாண்ட் வாஸ் ப்ராஃபிட்டபிளி மெட் பை த இன்க்ரீசிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் சீப் மேனுஃபேக்சர்ட் குட் ஃப்ரம் பிரிட்டன். இதான் சொன்னோம். ஸோ ரொம்ப சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ் பிரிட்டன்லேருந்து இறக்குமதி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா விற்றுருவாங்க. டியூரிங் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th century, 10ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பகுதியில் மாடர்ன் இண்டஸ்ட்ரி பிகன் டு டேக் ரூட் இன் இந்தியா பட் இட்ஸ் ப்ராக்ரஸ் ரிமைண்ட் வெரி ஸ்லோ. 10ஆம் நூற்றாண்டின் 2ஆம் காலகட்டம்னா 1850ஸ்க்கு அப்புறம் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வளர ஆரம்பிக்குது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிஷியலி திஸ் டெவலப்மெண்ட் வாஸ் கன்ஃபைன் டு த செட்டிங் அப் ஆஃப் காட்டன் அண்ட் ஜூட் டெக்ஸ்டைல் மில்ஸ். அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் காட்டன் ஜூட் டெக்ஸ்டைல் மில்ஸ் தான் செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் மெயின்லி டாமினேட்டட் பை இந்தியர்கள் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. வேர் லொக்கேட்டட் இன் த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவுடைய மேற்கு பகுதியில், நேம்லி மகாராஷ்டிரா, குஜராத். இன்னமும் பாருங்கள், இவங்க தான் அந்த காட்டன் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு முதல்ல மும்பை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டிபேட் இருக்குது, மும்பையா அகமதாபாத்தா அப்படின்னு ஒரு டிபேட் இருக்குது இல்லையா? அப்போ ரெண்டுமே வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தான் பாருங்கள். அப்போ ஆதி காலத்தில் இருந்தே வெஸ்டர்ன் பார்ட்டில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குது. த ஜூட் மில்ஸ் டாமினேட்டட் பை த ஃபாரினர்ஸ். அதாவது காட்டன் மில்ஸ் இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஜூட் மில்ஸ் யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. வேர் மெயின்லி கான்சன்ட்ரேட் இன் பெங்கால். ஆக்சுவலாக பெங்காலில் தான் அதுக்கு அந்த ஜூட்டு க்ரோ ஆகிறதுக்கு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ஏற்ற ஒரு சூழல் இருக்கும், சரியான ஒரு சூழல் இருக்கும். சப்செக்வெண்ட்லி த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பிகன் கம்மிங் அப் இன் த பிகினிங் ஆஃப் த 20th century. இப்போ 1900களுக்கு பின்னாடி தான் த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்க ஆரம்பிச்சு. த டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ வாஸ் இன்கார்பரேட்டட் இன் 1907. A few other industries in the fields of சுகர், சிமெண்ட்டு, பேப்பர் இதெல்லாம் வந்துச்சு. கேம் அப் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார்னால் 1945 அப்புறம் தான்.
However, there was hardly any capital goods industries. What is a capital goods industry அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷினரி உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை தான் கேபிட்டல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா ஃபர்தராக இண்டஸ்ட்ரியலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விச் கேன் ப்ரொடியூஸ் மெஷின் டூல்ஸ் சொன்னா விச் ஆர் இன் டர்ன் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஆர்டிகல் ஃபார் கரண்ட் கன்சம்ஷன். ஸோ அந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய கன்சம்ஷனுக்கு நம்மளால் பொருட்கள் தயாரிக்க முடியும். அந்த மிஷினையே எதில் இந்த இண்டஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரியில் உருவாக்குவாங்க. The establishment of a few manufacturing units here and there was no substitute to near wholesale displacement of the country's traditional handicraft industries. அங்கேயும் கொஞ்சோண்டு இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உலக அளவில் பாரம்பரியமான கைவினை தொழிற்சாலை வச்சுருந்த இந்தியாவுக்கு ரீப்ளேஸான்னு கேட்டால் அது கிடையாது. Furthermore, the growth rate of the new industrial sector and its contribution to GDP remained very very small. அந்த புதுசாக உருவான அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரோடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் அவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி. Another significant drawback of the new industrial sector was very limited area of operation of the public sector. பப்ளிக் செக்டாரோடைய ஆப்ரேஷன் ரொம்ப லிமிட்டட் ஏரியாவில் தான் இருந்துச்சு. தி செக்டார் ரிமைண்ட் கன்ஃபைன் ஒன்லி டு த ரயில்வேஸ். அதாவது பப்ளிக் செக்டார் எங்கேயுமே கன்சிடர் பண்ணல, ரொம்ப கம்மியான ஏரியாவில் தான் இருந்தாங்க. எங்கெங்கே இருக்காங்கன்னா ரயில்வேஸு, பவர் ஜென்ரேஷன், கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு, போர்ட்ஸ் துறைமுகங்கள், சம் அதர் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது அந்த அவங்களே பார்த்துப்பாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ஸே பார்த்துப்பாங்கல்ல அந்த விஷயங்களில். அடுத்து 1.5 ஃபாரின் ட்ரேட். இந்தியா ஹாஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் நேஷன் since ancient times, but the restrictive policies of the commodity production, trade and tariff pursued by the colonial government adversely affected the structure, composition and volume of India's foreign trade. இந்தியா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் கண்ட்ரியாக இருந்திருக்காங்க. அவனோட பிரிட்டிஷோடைய ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஹெவி டியூட்டிஸ் போடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ டேக்ஸ், அந்த அளவுக்கு ரொம்ப பாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக ஃபாரின் ட்ரேடோடைய கட்டமைப்பு அண்ட் அதோடைய அளவு, அதுக்கப்புறம் அவருடைய வால்யூம் எல்லாத்தையும் பாதிச்சிச்சு. கான்சிக்வென்ட்லி இந்தியா பிகம் அன் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ப்ரைமரி ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டர். நம்ம ஏற்கனவே சொன்னோமா ரா மெட்டீரியல்ஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு. ஸோ ப்ரைமரி ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டாங்க. ரா சில்க்கு, காட்டனு, ஊலு, சுகரு, இண்டிகோ, ஜூட் எக்ஸட்ரா இதெல்லாம் மாதிரி இந்த பொருட்கள்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அன் இம்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்டு கன்சியூமர் குட்ஸ். அதை தான் திருப்பி சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினிஷ்டு குட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. consumer goods like cotton, silk and woolen cloths, thuni, capital goods like light machinery produced in the factories of Britain. For all practical purposes, Britain maintained a monopoly control over India's exports and imports. ஸோ எல்லா தேவைக்காகவும் பிரிட்டிஷ் இந்தியாவோட ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மேலே கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. As a result, more than half of India's foreign trade was restricted to Britain, while the rest was allowed with few other countries like China, Ceylon and Persia. ஸோ அப்போ இந்தியாவுடைய பாதிக்கு மேலான ஃபாரின் ட்ரேடு பிரிட்டன் கூட தான் இருந்துச்சு. அண்ட் மீதியும் சீனா, ஸ்ரீலங்கா அண்டு ஈரான் கூட மட்டும்தான் இருந்துச்சு. த ஓப்பனிங் ஆஃப் த சுயஸ் கேனல் ஃபர்தர் இன்டென்சிஃபைட் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஓவர்ஸ் இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட். ஸோ சுயஸ் கேனல் ஓப்பன் பண்ண பின்னாடி அது இந்தியா மீதான ஃபாரின் ட்ரேடை கட்டுப்பாடை பிரிட்டிஷ்க்கு இன்னும் அதிகப்படுத்த தான் செஞ்சிச்சு. The most important characteristics of India's foreign trade throughout the colonial period was the generation of a large export surplus. But this surplus came to a huge cost to the country's economy. அதாவது இந்த ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் இந்தியாவுக்கு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கா இல்லை இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கான்னு கேட்டால் பிரிட்டிஷ் ரூல் பண்ண டைமில் எக்ஸ்போர்ட் தான் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. பட் தி சர்ப்ளஸ் கேம் அட் அ ஹியூஜ் காஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கனாமி. ஏன் இந்திய பொருளாதாரத்தை பாதித்து தான் இந்த எக்ஸ்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய எசென்சியல் கமாடிட்டிஸை பூரா அவங்க அனுப்பிவிடுவாங்க. ஃபுட் ட்ரெயின்ஸு, கிளாத்து, கெரோசின் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அனுப்பிவிடுவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இது ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி. ஃபர்தர் இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸை பூரா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளுடைய கன்சியூமர் குட்டு இந்த மாதிரி டொமஸ்டிக் மார்க்கெட்ஸில் தேவைப்படக்கூடிய பொருட்கள், எசென்சியல் பொருட்கள்லாம் இந்தியாவில் இருக்காது. இதுதான் பெரிய பிரச்சனை. Furthermore, this export surplus did not result in any flow of
கோல்டு ஆர் சில்வர் இன்டு இந்தியா. ஸோ நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு அதோடைய பலன் என்ன, கோல்டோ சில்வரோ நமக்கு கிடச்சிருக்கு இன் ரிட்டர்னில். பட் அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. ரேதர் திஸ் வாஸ் யூஸ்டு டு மேக் பேமெண்ட் ஃபார் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு by an office set up by the colonial government in Britain. Expansions are one again fought by the British government and the import of invisible items, all which led to the drain of wealth. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்னால் வரக்கூடிய அந்த பேமெண்ட் அந்த அந்த அமௌண்ட்டை அந்த தொகையை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்காக பிரிட்டனில் செட் பண்ணக்கூடிய அந்த கலோனியல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு பூரா பே பண்ணிடுறாங்க. ஒன்று, பிரிட்டன் கவர்மெண்ட்டு பங்கேற்கிற அந்த வார்களில் வந்து செலவு பண்ணிடுறாங்க. 2, அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்விசிபிள் ஐட்டம்ஸ், இம்போர்ட் ஆஃப் இன்விசிபிள் ஐட்டம்ஸ்னால் சர்வீஸ் ட்ரேடுன்னு அர்த்தம். சர்வீஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணுற விஷயங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா செலவு பண்ணிடுறாங்க. இது எல்லாமே இந்தியாவுடைய வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடிக்கிட்டு இருந்தது. இதைத்தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜியும் ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு சொல்லுவார். இதை தான் அவங்க இங்கேயும் ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 1.6 demographic condition. Various details about the population of British India were first collected through a census in 1881. முதல்ல சின்கோரனஸ் சென்சஸ் வந்து 1881 தான் நடக்கும். ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து 1872 நடக்கும். நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சென்சஸ் 1881. தோ சஃபரிங் ஃப்ரம் சர்டன் லிமிடேஷன், சில குறைபாடுகள் இருந்த போதும் இட் ரிவீல்டு த அன்இவன்ஸ் இன் த இந்தியாஸ் பாப்புலேஷன் க்ரோத். இந்திய வளர்ச்சியில், இந்திய மக்கள் தொகை வளர்ச்சியில் ஒரு 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 ஈவன் ஒரே மாதிரியான விஷயம் இல்லை, யூனிஃபார்மிட்டி இல்லைங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. சப்சிக்வெண்ட்லி எவ்ரி 10 years சச் சென்சஸ் ஆப்ரேஷன் வேர் கேரிட் அவுட். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு தடவை சென்சஸ் கொண்டு வந்தாங்க. பிஃபோர் 1921 இந்தியா வாஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன். டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் அப்படின்னா ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது அதனுடைய மக்கள் தொகை என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா உருமாற்றம் அடையும். அதோடைய பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டு அது உருமாற்றம் அடையும். இந்த உருமாற்றத்தை தான் டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வெவ்வேறு ஸ்டேஜ் இருக்குது. 1921க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா இருந்தது ஃபஸ்ட் ஸ்டேஜ். The second stage of the transition began after 1921. However, neither the total population of India nor the rate of population growth was very high. அதாவது பாப்புலேஷன் க்ரோத்தும் சரி, பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டும் சரி, விகிதமும் சரி அதிகமாக இல்லை. த வேரியஸ் சோசியல் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், அதாவது சமூக மேம்பாட்டுக்கான குறியீடுகள் அழைக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லிட்ரஸி ரேட்டு, அதுக்கப்புறம் செக்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்போடு இல்லை. த ஓவரால் லிட்ரஸி ரேட் வாஸ் லெஸ் தென் 16%, 16% தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் திஸ் த ஃபீமேல் லிட்ரஸி லெவல் வாஸ் அட் அ நெக்லிஜிபிள் லோ ஆஃப் அபவுட் 7%. பெண்களுடைய கல்வியறிவு விதம் வந்து 7%, எழுத்தறிவு விதம் 7% தான் இருந்துச்சு. பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் were either unavailable to large chunks of population or when available were highly inadequate. அதாவது ஒன்று இல்லவே இல்லைன்னா இருக்கிற இடங்களும் அது பற்றாக்குறையாக இருக்குது. Consequently, water and airborne diseases were rampant and took a huge toll on life. அதாவது காற்று மூலம் மற்றும் நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் அதுலேருந்து இறந்துட்டு இருந்தாங்க. No wonder the overall mortality rate was very high, and in that particularly the infant mortality rate was quite alarming. அது இறப்பு விதம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் பிறந்த குழந்தைகள் இறப்பு விதம் வந்து ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அபவுட் 218 per 1000 இன் கான்ட்ராஸ்ட் டு த பெர்சன் இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் ஆஃப் 40 per 1000. இப்போ வந்து 40ங்கிறாங்க, ஆக்சுவலாக அதை விட கம்மி தான். இவங்க எழுதிட்டு இருக்க டைமில் வந்து 40, சரியா? அப்போ வந்து 218 of 1000, 1000 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அதில் 218 குழந்தைகள் செத்து போயிடும். கிட்டத்தட்ட வந்து குவார்ட்டர் இல்லையா, 1/4 குழந்தை. அப்போ 4 குழந்தை பிறந்தால் ஒரு குழந்தை வந்து இறந்து போயிடும். த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆல்சோ வெரி லோ. அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, ஒருத்தர் சராசரியாக ஒரு மனிதர் வந்து இந்தியாவில் பிறந்தார்னா 44 வருஷம் வாழ்றார். இன் கான்ட்ராஸ்ட் டு த ப்ரெசன்ட் 68 years. இப்போ வந்து அது வந்து 68 வயசாக இருக்குது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ரிலேபிள் டேட்டா, ஒரு நம்பகமான தரவு இல்லாத போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்பெசிஃபை த எக்ஸ்டென்ட் ஆஃப் பாவர்ட்டி. வறுமையை வந்து நம்ம குறிப்பிட முடியாது அட் த டைம். பட் தெர் இஸ் நோ டவுட் தட் எக்ஸ்டென்சிவ் பாவர்ட்டி ப்ரிவைல்டு இன் இந்தியா. ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஆனாலும் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும், இந்தியாவில் வந்து வறுமை வந்து மிக அதிக அளவில் காணப்பட்டது அவங்க பிரிட்டிஷோட காலனியல் பீரியடில். இது வந்து இந்திய மக்கள் தொகையை மிக அதிக அளவில் பாதிச்சிச்சு. ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் டியூரிங் த காலனியல் பீரியட், அதாவது காலனி ஆட்சியின் போது த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய அந்த வேலை சூழல் கட்டமைப்பு, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் பர்சன் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டர்ஸ், வெவ்வேறு தொழிற்சாலை மற்றும் துறைகளுக்கு இடையில் எப்படி வேலை பார்க்குறாங்க அதனுடைய பகிர்வை பற்றி பேசுகிறது. ஷோடு லிட்டில் சைன் ஆஃப் சேஞ்ச், கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டிருந்தது. த அக்ரிகல்ச்சர் செக்டர் அக்கௌண்டட் ஃபார் த லார்ஜஸ்ட் ஷேர், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 85% வந்து அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்க. விச் யூஸ்வலி ரிமைண்ட் அட் அ ஹை ரேட் ஆஃப் 70 to 75%, while the manufacturing sector and the service sector accounted for 10
and 15 to 20% respectively. Another striking aspect was the growing regional variation. அதாவது பிராந்திய வேறுபாடுகள் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ரீஜனுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த தென் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது அப்போ உள்ள மெட்ராஸு கம்ப்ரைசிங் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அண்ட் கர்நாடகா, Bombay and Bengal witnessed a decline in dependence of the workforce in agriculture sector with a commensurate increase in the manufacturing and service sectors. இந்த ரீஜனில் மெட்ராஸு, பாம்பே, பெங்கால் பிரசிடென்சிஸில் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரில் அங்கே வேலை பார்க்குற ஆட்களுடைய அந்த டிபெண்டன்சி குறைஞ்சி அவங்க எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரிங் மற்றும் சர்வீஸ் செக்டார், அதாவது தொழிற்சாலை மற்றும் சேவை துறைகளில் வந்து பணியாற்ற துவங்கினாங்க. அதனுடைய ரேட்டு வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு. However, there had been an increase in share of workforce in agriculture during the same time in states such as Orissa, Rajasthan, Punjab. மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இது 3 ரீஜன்லேயும் அக்ரிகல்ச்சரோடைய டாமினன்ஸ் குறைய, அதாவது அக்ரிகல்ச்சரில் லேபர்ஸோடைய ஆதிக்கம் குறைய, ஒரிசா, ராஜஸ்தான், பஞ்சாப்லலாம் இந்த அக்ரிகல்ச்சரோடைய லேபர் பார்ட்டிசிபேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டர் த கொலோனியல் ரெஜிம், the basic infrastructure such as railways, ports and water transport, post, telegraphs did develop. இது எல்லாத்தையுமே வளர்ந்துச்சு. However, the real motive, இதுக்கான உண்மையான காரணம் என்ன? Development was not to provide basic amenities to the people. மக்களுக்கு உண்மையான நல்ல விஷயங்களை கொடுக்கணுமா? கிடையாது. பட் டு சப்சர்வ் வேரியஸ் காலனியல் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய காலனிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியா ப்ரியார் டு த அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் வேர் நாட் ஃபிட் ஃபார் மாடர்ன் டிரான்ஸ்போர்ட். இது பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ரோடு வந்து மாடர்ன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போதுமானதாக இல்லை. த ரோட்ஸ் தட் வர் பில்ட் பிரைமர்லி சர்வ்டு த பர்பஸ் ஆஃப் mobilizing the army within India and drawing out raw material from the countryside to the nearest railway station or the port to send this to faraway England or other lucrative foreign destinations. இப்போ இந்த ரோடு, ரயில்வே இதெல்லாம் ரோடு எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று ஆர்மியை மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை அப்படின்னா அங்கே உள்ள அந்த வில்லேஜையும் ஒன்று ரயில்வே ஸ்டேஷனையோ அல்லது போர்ட்டையோ துறைமுகங்களையோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ தட் இங்கே கிடைக்கிற பொருட்களை ரயில்வேஸுக்கும் போர்ட்ஸுக்கும் அனுப்பி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர் ஆல்வேஸ் ரிமைண்ட் அண்ட் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆல் வெதர் ரோட்ஸ். ஸோ வாட் இஸ் ஆல் வெதர் ரோட்ஸ்னால் அனைத்து காலநிலையோட சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெப்பமும் சரி, அதாவது சம்மர், வின்டரு அண்ட் ரெயின்ஃபால் எல்லா சீசன்லேயும் வந்து தாக்குப்பிடிக்கக்கூடிய சாலைகள். அது இப்போ வரைக்கும் போடுறதுல வந்து கஷ்டம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் வந்து நேஷனல் ஹைவேஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. நான் அதெல்லாம் குத்தம் சொல்ல வரல. பட் இந்த இடங்களில் ஆல் வெதர் ரோட்ஸ் டு ரீச் அவுட் டு த ரூரல் ஏரியாஸ் டியூரிங் த ரெய்னி சீசன். மழைக்காலங்களில் ரூரல் ஏரியாஸை ரீச் பண்ணுறதுக்கான ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. நேச்சுரலி தேர்ஃபோர் பீப்புள் மோஸ்ட் லிவிங் இன் திஸ் ஏரியா சஃபர்டு கிரீவியஸ்லி டியூரிங் நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் ஃபெமைன். ஸோ அப்போ அந்த இயற்கை பேரிடர்களும் பஞ்சங்களும் வரும்போது இவங்க அதிகமாகவே பாதிக்கப்பட்டாங்க. த பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் த ரயில்வேஸ் இன் இந்தியா இன் 1850. 1850 காலகட்டங்களில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் தேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர். பிரிட்டிஷ் செஞ்சதிலே ஒரு சில நல்ல விஷயங்கள் இதுவும் ஒன்று. த ரயில்வேஸ் அஃபெக்டட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியாவுடைய கட்டமைப்பை, பொருளாதார கட்டமைப்பை ரயில்வேஸ் 2 வகையில் பாதிச்சிருக்கு. ஒன்று, அந்த ஒன் ஹேண்ட் இட் எனேபிள் பீப்புள் டு அண்டர்டேக் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அதாவது ரொம்ப தூரம் நீண்ட நெடிய தூரங்கள் மக்களை வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து வழிவகை செஞ்சு. இதுக்கு முன்னாடி அப்படி போயிட்டுருக்க முடியாது. அண்ட் தேர்பை பிரேக் ஜாகிரபிக்கல் அண்ட் கல்ச்சரல் பேரியர்ஸ், கலாச்சாரம் மற்றும் புவியியல் தடைகளை உடச்சிருந்தாங்க. ஒயில் ஆன் த அதர் ஹேண்ட், இன்னொரு பக்கம் இட் ஃபோஸ்டட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்திய விவசாயத்துறையை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா வணிகமயமாக்கிருச்சு. விச் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் த செல்ஃப் சஃபிஷியன்சி ஆஃப் வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுடைய சுயசார்பு தன்மையுடைய இந்த கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. The volume of India's exports undoubtedly expanded, but its benefits rarely accrued to the Indian people. இந்தியாவுடைய ஏற்றுமதி அதிக அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இந்த ரயில்வேஸ்னால. ஆனால் அது எதுவுமே இந்திய மக்களுக்கு நலன் செய்யலை. இந்த சோசியல் பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம இந்த கலாச்சார மற்றும் புவியியல் நலன்கள் இருக்குல்ல, அந்த தடைகள்லாம் உடச்சி நம்ம வந்து எல்லாம் ஒன்றா ஆனோம்ல, இதான் சோசியல் பெனிஃபிட்ஸ் குறிப்பிட்றாங்க. விச் த இந்தியன் பீப்புள் கெயின்ட் ஓவிங் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த ரயில்வேஸ்னால கிடைச்சது. வேர் தஸ் அவுட்வைடு பை த கண்ட்ரிஸ் ஹியூஜ் எக்கனாமிக் லாஸ். இது வந்து நம்மளுடைய இழப்புக்கு சமமாக போயிடுச்சு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் சமமாக போயிடுச்சு. அதனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்றாங்க.
அலாங் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் ரோடு அண்ட் ரயில்வே, ரோடையும் ரயில்வேயும் வளர்த்தது தாண்டி கலோனியல் வந்து அந்த கலனி ஆட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெவலப்பிங் த இன்லேண்ட் ட்ரேட் அண்டு சீ லைன்ஸ், அதாவது உள்நாட்டு வணிகத்தையும் அண்டு கடல் வணிகத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஹவவர் தீஸ் மெஷர்ஸ் ஆர் ஃபார் ஃப்ரம் சாட்டிஸ்ஃபேக்டரி, அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சூழலுக்கு வரல, போதுமான அளவுக்கு இல்லை. The inland waterways at times also proved uneconomical, அதாவது பொருளாதார ரீதியில் அது வந்து பெருசாக சூட்டபிளாக இல்லை. as in the case of coast canal on the Orissa coast. Though the canal was built at huge cost to the government exchequer, yet it failed to compete with the railways. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரிசா கோஸ்ட்டில் கட்டப்பட்ட இந்த கோஸ்ட் கேனல், கடற்கரை கால்வாய்னு கட்டியிருக்காங்க, இது நிறைய காஸ்ட் போட்டு கட்டினாலும் ரயில்வேஸோட கம்பீட் பண்ண முடியல இதனால். which soon transfers the region running parallel to the canal and had to be ultimately abandoned, அது கடைசியாக கைவிடப்பட்டது. The introduction of the expensive system of electric telegraph in India similarly served the purpose of maintaining law and order. The postal service on the other hand, despite serving a useful public purpose, remained all through inadequate. அதாவது எலக்ட்ரானிக் டெலகிராஃப் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கு கூட மெயின் காரணம் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது. போஸ்டல் சர்வீசஸ்மே வந்து பப்ளிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த போதும் அது பற்றாக்குறையாக தான் இருந்துச்சு. By the time India won its independence, இந்தியா சுதந்திரம் அடையும் போது the impact of the 2-century long British colonial rule was already showing on all aspects of the Indian development. அதாவது 200 வருஷம் ஆண்ட ஆட்சி, அவங்களுடைய இம்பேக்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. The agriculture sector was already saddled with surplus labor and extremely low productivity. The industrial sector was crying for modernization, diversification, capacity building, and increased public investment. Foreign trade was oriented to feed the industrial revolution in Britain. Infrastructure facilities, including famed railway network, needed upgradation, expansion, and public orientation. Prevalence of rampant poverty and unemployment required welfare orientation of public economic policy. In a nutshell, the social and economic challenges before the country were enormous. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அக்ரிகல்ச்சரில் என்ன பிரச்சனை, லேபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவும் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸில் என்ன பிரச்சனை, மாடர்னைசேஷன், நவீனமயமாக்குதல்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணவே இல்லை. டைவர்சிஃபிகேஷன் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு, இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து பல இடங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது இந்த ஸ்கில், திறன் வளர்ப்பு. அப்புறம் இன்க்ரீஸ்டு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பொது முதலீடு அதிகமாக தேவைப்படுது. ஃபாரின் ட்ரேடு வந்து பிரிட்டனோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காகத்தான் அந்த ஃபாரின் ட்ரேடை வந்து உருமாற்றி வச்சுருக்காங்க. அவங்க கட்டமைச்ச அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட, அது ரொம்ப ஃபேமஸான ரயில்வே நெட்வொர்க்கு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அப்கிரேடேஷன் தேவைப்படுது, மாற்றி அமைக்கணும், புதுசாக மாற்றணும், எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கப்படுத்தணும், பப்ளிக் ஓரியன்டேஷன் மக்களுக்கு ஏற்ற வகையில் அதை மாற்றணும். ப்ரிவேலன்ஸ் ஆஃப் ரேம்பன் பாவர்ட்டி, அதிக அளவிலான வறுமை, அதிக அளவிலான வேலையின்மை, ரிக்வயர்டு வெல்ஃபேர் ஓரியன்டேஷன் ஆஃப் பப்ளிக் எக்கனாமிக் பாலிசி, இது எல்லாமே வந்து ஒரு பொது பொருளாதார கொள்கையை வந்து நலன் சார்ந்த கொள்கையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை. இந்த நட்சல் ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா அது சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸ் வந்து நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சமூக மற்றும் பொருளாதார சவால்கள் வந்து மிக 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 பெரியது. ஸோ இப்படி ஒரு நேரத்தில் பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் சாதாரணமாக இல்லை. அந்த நேரத்தில் பிரின்சி ஸ்டேட்ஸை இன்டகிரேட் பண்ண வேண்டிய சூழலில் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரின்சி ஸ்டேட்ஸ்னால் சுதேச அரசர்கள், இவங்க வேறு மாநிலங்கள் வேறு மொழிவாரியாக பிரியணும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இந்தியா உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருந்த நேரம். இவ்வளோ பிரச்சனை இல்லை, சோசியல் அண்ட் எக்கனாமி அண்டு பொலிட்டிக்கல் எல்லா பக்கமும் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருந்து அந்த நேரத்தில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார்னா பாவம் அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். சரி, ஓகே, இல்லை சொல்கிறேன், எவ்வளோ மோசமான விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டைமில். ஸோ அது 70 வருஷத்தில் வந்து நம்ம வந்து இவ்வளோ மாற்றிருக்கிறதே பெரிய விஷயம். பட் ஸ்டில் லாட் டு கோ. இதோட ஃபஸ்ட் சாப்டர் முடியுது.